எனக்கு ஐஃபோன் வேணும். எனக்கு லேப்டாப் வேணும். எனக்கு டிஎஸ்எல்ஆர் வேணும். முக்கியமா பைக் வேணும். எனக்கு நாய்க்குட்டி வேணும். எனக்கு எல்லாமே வேணும். எனக்கு ஃபோன் வேணும்ப்பா. அதெல்லாம் முடியாதுடா. லேப்டாப் வேணும்ப்பா. அதெல்லாம் எதுக்கு உனக்கு? டிஎஸ்எல்ஆர் ஆச்சும் வாங்கிட்டாங்கப்பா. இந்த வயசில் உனக்கு ஏன்டா டிஎஸ்எல்ஆர்லாம்? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பைக் வச்சுருக்காங்கப்பா. பைக்காச்சும் வாங்கிட்டாங்கப்பா. பணம் என்னடா மரத்துலையா காய்க்குது? எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காம போயிட்டீங்களப்பா. ஹலோ, சொல்றா டேய். ஹலோ டேய், எங்கடா இருக்க? வீட்டில் இருக்கேன்டா. மச்சான், நாளைக்கு என்ன எக்ஸாம்டா? கம்ப்யூட்டர் சயின்ஸ்டா. கம்ப்யூட்டர் சயின்ஸா? கன்ஃபார்மா? அதில் என்ன டவுட்ரா? காலைல தானே நமக்கு. ஆமாடா. மச்சான், ஏதாவது நோட்ஸ் ஏதாவது கொடுத்தாங்களாடா? ஆமாம், நோட்ஸ் இருக்குது. ஜெராக்ஸ் காப்பி 10 பேஜுக்கு. 10 பேஜா மச்சான்? ஐயோ, அதில் இருக்கிற நோட்ஸ் மட்டும் படிச்சா போதுமா? பாஸ் ஆயிடலாமா? பாஸ் ஆகிடலாம்டா. மச்சான், நோட்ஸ் வந்து தரியா ப்ளீஸ்? நீ தான் வண்டி வச்சிருக்கிய, வந்து வாங்கிக்கோடா. சரி, எப்போ வரட்டும்? உன் இஷ்டம், நீ எப்போ வேணா வா. எப்போ வேணா வரட்டா? சரி, வீட்லயே வர, கால் பண்ணிட்டு வரேன். சரி, ஓகேடா. பாய் மச்சான். ஓகே, பாய்டா. டேய், என்னடா அதுக்குள்ளே வந்துட்ட? கால் பண்ணிட்டு தானே வர சொன்னேன். சரி வா, உள்ள வா, யாரும் இல்லை. நோட்ஸ் எங்கடா? சீக்கிரம் எடுத்துக்கிறா. இருடா, அந்த பேப்பர் இங்கே தான் வச்சேன். இதோ பாரு, இதில் ஃபஸ்ட்டு பேஜ் தவிர மீதி எல்லா பேஜும் இம்பார்ட்டன்ட் தான். இதை படித்தா 60 மார்க் மேலே வாங்கிக்கலாம். ஓகேடா. சரிடா, கொஞ்சம் தண்ணி குடுறா. சரி, நான் கிளம்புறேண்ணா. சரி மச்சான், பாய். வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறியா? மச்சான், பேப்பர் பார்த்துறோம்டா, ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்துறோம்டா. சரி, பாய். ஐயோ, எங்கே போச்சு? இங்கே தானே வச்சேன். ஐயோ, யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? யாரும் வரலையே. எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, எங்கே இருக்கும்? எங்கே இருக்குன்னு தெரியலையே. அடியில் இருக்குமோ? இங்கேயும் இல்லையே. இங்கே இல்லைன்னா எங்கே இருக்கும்? போச்சு. அப்பா வாங்கி கொடுத்தே அந்த ஒன்று தான், அதையும் மிஸ் பண்ணிட்டேனே. மச்சான், எங்கடா இருக்க இப்போ? வீட்லையா? என்ன பண்ணுகிற? டிவியா? எக்ஸாமு பங்கமாக எழுதியிருக்கிறேன். எப்படின்னா? என்னை பார்த்தா படிக்கிற மாதிரி தெரியுதா? கொடுத்ததெல்லாம் அப்படியே எடுத்துன்னு போய் புக்கு மாதிரி வச்சு அடிச்சிட்டேன்டா. மச்சான், மகிழ்ச்சி மச்சான். சரி, இப்போ நான் கேம் விளையாண்டுக்கிறேன், வரியா? ஃபீஃபா 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 14 வா மச்சான், விளையாடலாம். உடனே வரியா? வரேன்னா 1:30க்குள்ளே வந்துரு, சரியா? ஓகே, பைடா.
வாடா உட்காரு. என்ன மச்சான் அது? எதுடா? மச்சான் டேய் இதை பாருடா டேய். நீ தான் எடுத்துகிட்டு வந்தியா? நான் இதை வீட்டில் நான் தொலைச்சிட்டேன்னு நினச்சி ரொம்ப தேடிட்டு இருந்தேன்டா. 2 நாளாக தேடிட்டு இருந்தேன்டா. அப்படியே எடுத்துகிட்டு வந்தது கூட என்கிட்ட சொல்லவே இல்லையடா. நீ எவ்வளோ பெரிய ரிச் கிட்னு நினச்சேன். நீ இதை போய் அல்பத்தனமாக பண்ணியிருக்கியே இந்த வேலையை போய். டேய் தெரியாமல் எடுத்துட்டேன்டா. அப்பெல்லாம் சொல்ல இருக்காதடா, சும்மா சமாளிக்க. உனக்காக எவ்வளோ பண்ணிக்கிறேன், இப்படி போய் பண்ணுறேன். எனக்கு போய் துரோகம்டா, இது பேர் தான். மச்சான் நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன்டா, அதை யார்கிட்டயும் சொல்லாதடா. எனக்கு கிளிப்டோமேனியாடா. அப்படின்னா? எனக்கு நான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் கேட்டேன். அவர் சொன்னார், அதாவது எனக்கு எந்த பொருளாக இருந்தாலும் யூஸாக இருக்கோ யூஸாக இல்லையோ அதை நான் எடுத்து வச்சுப்பேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு டிசீஸ்டா, தப்பாக எடுத்துக்காதடா. இதை நான் உனக்கு திருப்பி கூட கொடுக்க முடியாதுடா. இது எங்கள் அப்பா கட்சியாக எனக்கு கொடுத்துட்டு போனாரா? அவர் எனக்கு எதுவுமே வாங்கி தரல, இதை மட்டும் தான் அவர் கொடுத்துட்டு போனார். இதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் அவர் ஞாபகார்த்தமாக வச்சுட்டு இருக்கேன். இதை போய் உனக்கு எப்படிடா எடுத்துகிட்டு வர மனசு வந்துச்சு? தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின்